ஸ்மார்ட் ட்ரே. திஸ் இஸ் நவீன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம 10% வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து 10% வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்மளோட என்ட்ரியில் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா, 8th ஜூன் வந்து எடுத்திருக்கோம் இந்த ஸ்டாக். 3794 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இனிஷியல் டைமில் இது வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து டவுனே ஆகலை இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால் இதில் டாப் அப் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி மட்டும் 3.84% வந்து ஏறி இருக்கான். டோட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா 10.72% வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். 3794 3800 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4200 கிட்ட இருக்கான். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வந்து 10% இப்போ வந்து 11% ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம 10% வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த பேஸ் சர்க்கியூட் தான் வச்சுருப்போம். ஓகேவா? ஏன்னா அதில் தான் நீங்கள் கட் டவுன் பண்ணிட்டு வந்து நீங்கள் பழகினா தான் 10% வந்து ஆவரேஜாக எடுக்க முடியும். இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஹோப் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஃபிகர்ஸுமே உங்களுக்கு கம்மியாக தெரியுது. இனிஷியல் டயத்தில் நீங்கள் அதை பற்றி எந்த ஒரியுமே பண்ணிக்க வேணாம். நம்ம இது வந்து கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவோம். அவங்களோட ஃபண்டோட லெவலை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸுமே நம்ம கொடுப்போம். ஓகேவா? இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கெயின் பண்ணது தான். ஓகேவா? நாங்கள் வந்து சிம்பிளி இட்ஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கையுமே சூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ப்ராப்பராக ரிசர்ச் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம். அதனால தான் எங்களால் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியுது. ஏன் நான் சின்ன அமௌண்ட்டில் வந்து இங்கே வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ தான் உங்களால் வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸே எடுத்துக்கிறீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கேஸே. இப்போ நீங்கள் இதில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இங்கே இருக்கிற ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வந்து லாஸ் காட்டும். 5,000 அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக வந்து யோசிப்பீங்க. ஓகேவா? 500 அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டோட லெவலை பேஸ் பண்ணி தான் உங்களோட வந்து ப்ராஃபிட்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து ரிலீஸ் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்களோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எப்படி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல நீங்கள் வந்து அக்யூமுலேஷன் பண்ணணும், எப்போ வந்து ஃபண்ட்ஸை வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸை ட்ராப் பண்ணணும், நியூ ஃபண்ட்ஸை எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து கண்டினியூவாக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புக் பண்ணதை வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கிறாதீங்க. WCKT அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் என்ன? 18th ஜூன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லைவ் மார்க்கெட்டோட ட்ரேடு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை நான் வந்து எக்ஸிட் ஆன மாதிரி போட்டுக்கிறேன். WCKT ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அங்கே வந்து 400 ருபீஸ் வந்து போட்டுக்கிறேன். 4 ரவுண்ட் ஆஃப்லேயே போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் இனிஷியல் டைமில் நம்மளுக்கு வந்து புரியும் என்ன பண்ணுறோம் ஏது அப்படிங்கிறது. ஸோ அஸ் யூஷுவல் தான் ஸ்டாக் க்ளோசிங்கில் இது வந்து டேஸ் வந்து நமக்கு கூட ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால டேஸை வந்து பெருசாக நீங்கள் கவுண்டில் எடுத்துக்கிறாதீங்க இனிஷியல் ஸ்டேஜில். அப்புறம் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது எப்படி குயிக்காக அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்குருவீங்க. இது வந்து 8th ஜூன் வாங்கியிருக்கோம். க்ளோஸ் டு 10 days ஆயிடுச்சு. நாட் பேட். 10 daysல இந்த ஸ்டாக்ஸை வந்து 10% வந்து எடுத்துட்டோம். இந்த வீடியோஸ் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எங்கேயுமே வந்து எல்லா வீடியோவையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எங்கேயுமே நம்ம வந்து எதையுமே வந்து மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலை. நம்ம என்ன இப்போ வாங்கியிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம இங்கே கைட் பண்ணுறோம். சாரி எனக்கு நம்பர்ஸ் வந்து கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. 3794
3794. ஸோ 800னே வச்சுக்கலாம். இங்கே 4200. ஓகேவா? ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 800ல் இருந்து ஒரு 400 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். இங்கே 3000ல் 400 அப்படின்னா நம்ம 10%க்கு மேலே தான் எடுத்திருக்கோம். இங்கேயுமே 4700னா 475 10%. 9000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே 900 கிட்ட. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ இனிமேல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து டைமிங் வந்து கரெக்டாக 10 o'clock தான் ஆகுது. இந்த பொசிஷனை வந்து நான் எப்போவுமே லைவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போடுவேன். இது இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து 3 o'clock வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கட் டவுன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கட் டவுன் பண்ணிட்டோன்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுற மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஃபைனலில் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே, பாய் கைஸ், see you. கண்டிப்பாக 3 o'clock வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.